ஹாய் எவ்ரி ஒன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோ போட்டு. ஓகே, எனிஹவ் டைம் கிடைக்கும் போது ஐ வில் அப்டேட் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சயின்ஸில் யூனிட் 9 சொல்யூஷன்ஸ் என்ன செய்ய போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு 7, 8 எல்லாமே மிட் டர்முக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ குவார்ட்டர்லிக்கு புதுசாக நீங்கள் என்ன செய்வீங்க, சொல்யூஷன்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை நான் புக்கில் லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த இடத்துல கொஷின்ஸ் கேட்பாங்க அதையும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். சரியா? டீட்டெயில் லெக்சராக இருக்க போது படிக்கிறத தெளிவாக நம்ம படிச்சிட்டோன்னா இது 11th 12th எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான சாப்டர்ஸ் 10th இருக்கிறது. சரியா? ஓகே. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம், ஃபஸ்ட் எப்போவுமே இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஃபைன் சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேபி 9th கூட நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு இப்போ மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் ஒன்றும் கிடையாது. கெமிஸ்ட்ரியில் நம்ம கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் அதை பற்றி என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறத அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். தென் ரெகக்னைஸ் த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். நிறைய டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நம்ம செஞ்சுருப்போம், கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். நிறைய சொல்யூஷன்ஸோட டைப்ஸை பற்றி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். தென் அனலைஸ் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு இதை போட்டால் அது கரையுதா கரையலையா, கரையும் திறன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட் எடுத்து நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும் சால்ட்டு, கரெக்டாக? அதுதான் சாலிபிலிட்டி. ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த சாலிபிலிட்டி என்ன செய்து அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை பொறுத்து அந்த சாலிபிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிப்போம். தென் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, அந்த சொல்யூஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. மொலாலிட்டி, நார்மாலிட்டி. ஸோ அதை பற்றிலாம் என்ன செய்வோம், நம்ம படிப்போம். பேசிக் இதெல்லாமே 11th இருக்குது, பட் இதெல்லாம் பேசிக் நம்மளுக்கு இப்போ. தென் calculate the solubility of the solutes in solvent. ஸோ சாலிபிலிட்டி பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கோரிலேட் த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் anhydrous salt. ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் anhydrous salts பற்றி படிப்போம். இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி நம்ம லெசன்ஸ் போக உங்களுக்கே புரியும். தென் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் டெலிக்விசன்ட் அண்ட் ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ். இதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதெல்லாமே உங்களுக்கு பின்னாடி படிக்க தெரியும். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ அப்போ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இதான். பேசிக்காக சொல்யூஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம், சாலிபிலிட்டி பற்றி படிக்க போகிறோம், கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பற்றி இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். யூ ஹவ் லேர்ன்ட் அபவுட் மிக்சர்ஸ் இன் யுவர் லோயர் கிளாஸஸ். ஆமாம், மிக்சர்ஸ் பற்றி படிச்சிருப்போம். மிக்சர்ஸ்னால் என்னது, இப்போ தனியாக ஒரு இது இருக்குன்னா அது எலிமெண்ட் இல்லை பியூர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ 2-3 மிக்ஸ் ஆகிருக்குன்னா அது மிக்சர். நம்ம மிக்சர் சாப்பிட்றோம்ல, அது ஏன் மிக்சர்னு வந்துச்சு, ஏன்னா அதில் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா கடலை இருக்கும், அந்த என்னெல்லாமோ போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ மிக்ஸ் பண்ணி நிறையா இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கனால தான் அதுக்கு பேர் மிக்சர். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கெமிஸ்ட்ரியிலும் மிக்சர் அப்படிங்கிறது என்னது, ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்காது, 2-3 பொருளை என்ன செஞ்சுருப்பாங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 2-3 எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும், இல்லை 2-3 விஷயங்கள் ஏதாவது மிக்ஸ் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க, அதில் 2 விஷயம் மிக்ஸ் ஆகியிருக்கு, அப்போ அது பேர் மிக்சர். ஸோ அப்போது மிக்சர் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் வி என்கவுண்டர் இன் யுவர் டெய்லி லைஃப் ஆர் என்னது, மிக்சர். ஏன்னா நம்ம இப்போ எடுக்கிற எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்க போகிறது, அதில் 2-3 கலந்து தான் என்ன செய்யும் இருக்கும். ஈவன் நம்ம ஒரு சாப்பிட்ற குழம்புல ஒரே ஒரு இதாக இருக்குது, இல்லை என்னெல்லாமோ பொடி போடுறோம், காய்கறி போடுறோம், தண்ணி ஊற்றுறோம். ஸோ இட் இஸ் அ மிக்சர். 2 விஷயங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னால அது என்ன வந்துடும், மிக்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். ஸோ த சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட் இன் அ மிக்சர் மே எக்ஸிஸ்ட் இன் 1 or more ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிக்சர் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் 2 சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் தான் நான் என்ன சொன்னேன், ரெண்டு பொருளை கலந்தால் தான் அது மிக்சர்னு சொன்னேன். அப்போ அந்த 2 பொருள் எப்படி இருக்கலாம், சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டேட்னானது சாலிட், லிக்விட், கேஸ். இப்போ 2 பொருளை நீங்கள் கலக்க போகிறீங்கன்னா அந்த 2 பொருளும் 2மே சாலிடாக இருக்கலாம், இல்லை அந்த 2 பொருளுமே லிக்விடாக இருக்கலாம், இல்லை 1 சாலிட் 1 லிக்விடாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, ஒரு குழம்பு, இப்போ சாம்பார் எடுத்துக்கோங்க, அதில் பருப்பு போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், அதுக்கப்புறம் பொடி போடுறோம். அப்போ அந்த பொடி சாலிடு, பருப்பு சாலிடு, பட் நம்ம ஆட் பண்ணுற வாட்டர் என்னது, லிக்விட். ஸோ அப்போது சாலிட் இருக்குது, லிக்விட் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்து தான் என்ன செய்து இருக்குது. இப்போது வேறு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, ரொம்ப கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும். இப்போ ஏதோ 2 சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 2 சால்ட்டுமே சாலிடு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் சல்ஃபேட்டும் இன்னும் ஏதோ ஒரு சால்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த சால்ட்டும் என்னது நம்மளுக்கு சாலிட், இந்த சால்ட்டும் நம்மளுக்கு சாலிட். அப்போ 2மே சாலிடை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஒரு மிக்சர் கொண்டு வரலாம். இல்லை ஒரு சாலிட் ஒரு லிக்விடை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஒரு மிக்சர் கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when we burn wood, the smoke released is a mixture of solid carbon and gases like carbon dioxide. இப்போ ஒரு வுட்டுனா என்னது, ஒரு விறகை நம்ம எரிக்கிறோன்னா அதுலேருந்து புகை வருது, கரெக்டாக? அந்த புகையில் வெறும் ஒரே ஒரு கேஸ் மட்டும் இல்லை, அதில் என்ன இருக்கும், சாலிட் கார்பன் இருக்கும். அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது சாலிட் கார்பன். ஸோ அந்த ஸ்மோக் வரதில் சாலிட் கார்பனும் இருக்குது, கேஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ அப்போ 2 மிக்ஸ் ஆகியிருக்கு, ஒன்று சாலிட் 1 கேஸ். ஸோ இதான் மிக்சர்.
ஸோ அந்த ரெண்டு விஷயம் வந்து ஒரே ஸ்டேட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டாக இருக்கலாம், ரெண்டுமே சாலிட் ரெண்டுமே லிக்விடாக இருக்கலாம், இல்லை ஒன்று சாலிட் ஒன்று லிக்விடாக இருக்கலாம், ஒன்று சாலிட் ஒன்று கேஸாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். சரியா? In some cases of mixture, their components can be separated easily, whereas in some other cases they cannot be. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மிக்சர் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் வந்து உங்ககிட்ட சால்ட்டும், நான் இங்கே எழுதுகிறேன், ஒரு மிக்சர் வந்து நம்மக்கிட்ட சால்ட் ப்ளஸ் வாட்டர், சால்ட்டும் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மிக்சர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம் ஒரு கிளாஸில். இன்னொரு இதில் வந்து நான் வந்து இன்னொரு இதில் வந்து சாண்டானது மண்ணும் வாட்டரும் ஆட் பண்ணி நான் என்ன செஞ்சுருக்கேன் ஒரு மிக்சர் வச்சுருக்கேன். சரியா? ஸோ இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். அந்த சால்ட்டையும் வாட்டர் வச்சுருக்கோமோ அது ஏ, சாண்டு வாட்டர் வச்சுருக்கிறது பி. இப்போ இந்த ரெண்டு இதில் நம்ம எதை பிரித்து எடுக்க முடியும்? இப்போ சால்ட்டையும் வாட்டரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? கரைஞ்சிரும். அதில் உங்கள் சால்ட்டு தனியாகவும் வாட்டர் தனியாகவும் பிரித்து எடுக்க முடியாது. பட் அதே இது சாண்டையும் வாட்டரையும் மண்ணையும் நீங்கள் வந்து தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸில் வச்சிங்கன்னா மண் கரையாது வாட்டரில். அப்போ மண்ணை தனியாகவும் வாட்டர் தனியாக என்ன செஞ்சிடலாம்? ஃபில்ட்ரு பண்ணி நம்மளால் எடுத்துட முடியும். வேறஸ் இந்த சால்ட்டையும் வாட்டரையும் நீங்கள் ஒன்றா கலந்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இட் கேனாட் பி செப்பரேட்டட். அதை உங்களால் பிரிக்க முடியாது. அப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல சால்ட் வந்து வாட்டரில் கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கரைஞ்சிருச்சு, அதான் உங்களால் பிரித்து எடுக்க முடியாது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வி கால் இட் அஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் வந்து இன்னொரு இதில் கரைஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் எடுத்து நீங்கள் வந்து வாட்டரில் கலக்கிறீங்கன்னா சுகர் கரைஞ்சிரும். அப்போ அது வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர். இதே இது ஒரு ஆயில் எடுத்து நீங்கள் வாட்டரில் கலக்கிறீங்கன்னா அந்த ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாது, தனியாக ரெண்டு லேயர்ஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி கலக்காமல் ரெண்டு இது தனியாக இருந்துச்சுன்னா அது ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். சாண்டையும் வாட்டரையும் போடுங்க, அது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, கரையாது. அப்போ அது வந்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். பட் சால்ட்டும் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது கரைஞ்சிரும். அதுதான் ஹோமோஜினியஸ் மிக்சர். இந்த மாதிரி ஹோமோஜினியஸ் மிக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு வாட்டரில் சால்ட்டை தூக்கி போடுறீங்க, கரைஞ்சிருச்சு, அது ஹோமோஜினியஸ் மிக்சர். இந்த மாதிரி ஹோமோஜினியஸ் மிக்சரை தான் நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஒரு சொல்யூஷன் தான், சுகர் ப்ளஸ் வாட்டர் சொல்யூஷன் தான். ஸோ ஏதோ ஒன்று எடுத்து அதை நீங்கள் தண்ணியிலையோ வேறு எதுலனாலும் கரைக்கலாம். தண்ணி தான் அப்படின்னு இல்லை, எந்த சொல்யூஷன் எந்த ஒரு இது சால்வெண்ட்டில் நீங்கள் கரைச்சாலுமே அது கரைஞ்சிருச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வி கால் இட் அஸ் அ சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனுக்கு என்ன வேணும்? மினிமம் ரெண்டு விஷயம் வேணும். இங்கே நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? நம்மளுக்கு வந்து சால்ட் இருந்துச்சு ப்ளஸ் வாட்டர் இருந்துச்சு. அப்போது சொல்யூஷனுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒரு இதில் நம்ம என்ன செய்வோம்? கரைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம என்ன செஞ்சோம்? வாட்டரை பல்க் நிறையா வச்சுக்கிட்டோம், அதில் சால்ட்டை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சோம்? கரைச்சோம். அப்போது வாட்டர் சால்ட் அப்படின்னு ரெண்டு காம்போனன்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு சொல்யூஷனுக்கு எப்போதுமே என்ன செய்யணும்? வி நீட் 2 காம்போனன்ட்ஸ். அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஒன்று சாலிட் ஒன்று லிக்விட் அப்படி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ரெண்டு கேஸ் கலந்தால் கூட அதை நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். ஒரு கேஸ் ஒரு லிக்விட் கலந்தால் கூட அது சொல்யூஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த குடிக்கிறோம்ல வெளியே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம், 7 ஏதோ ஒரு கோக்கு குடிக்கிறோம், அதுலலாம் என்ன இருக்குது? கேஸ் கலந்துருக்கு வாட்டரில். அது ஒரு சொல்யூஷன் தான். கேஸ் ப்ளஸ் வாட்டர், அதுவும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சொல்யூஷன். சரியா? ஓகே. ஸோ சொல்யூஷன்ஸ் இன் டே டு டே லைஃப், நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் இஸ் சீ வாட்டர். சீ வாட்டரில் என்ன இருக்குது? வெறும் தண்ணி மட்டும் இல்லை, அதில் நிறைய உப்பு கலந்துருக்கும், நிறைய காம்போனன்ட்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் கலந்துருக்கும். அதில் வெறும் சோடியம் குளோரைடு இல்லை, மெனி சால்ட்ஸ். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்டு சால்ட்ஸ். நிறைய சால்ட் வந்து என்ன செஞ்சுருக்கும்? வாட்டரில் கலந்துருக்கும். அது என்ன செஞ்சிருச்சு? கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த வெறும் சால்ட்டு தனியாக அந்த தண்ணி தனியாக என்ன செய்யாது? இருக்காது. சீ வாட்டரில் எல்லாமே கரைஞ்சிருக்கும். அப்போ அதுவும் என்னது? இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சொல்யூஷன். தென் அனதர் ஒன் இஸ் ஏர். நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏர் வெறும் அது ஆக்சிஜன் மட்டும் கிடையாது. அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்கும், அது கூட நைட்ரஜன் இருக்கும், அது கூட கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். பட் இது எல்லாமே என்ன செஞ்சு சேர்ந்து ஒரே கேஸ் தான் என்ன செஞ்சுட்ருக்கு? நம்மளை சுற்றிட்டு இருக்கு, தனித்தனியாக இல்லை. ஸோ அப்போது அது வந்து நம்மளுக்கு என்னது? இட் இஸ் அ சொல்யூஷன். ஸோ இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன செய்கிறோம்? வி ஆர் அண்டர்கோயிங். ஸோ ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் ஆர் அசோசியேட்டட் வித் சொல்யூஷன்ஸ். நம்மளை சுற்றி எல்லாமே சொல்யூஷன்ஸாக தான் இருக்குது. பிளான்ஸ் டேக் சொல்யூஷன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஃபார் தேர் க்ரோத் ஃப்ரம் த சாயில். பிளான்ஸோட க்ரோத்துக்கு வந்து என்ன செய்யுது? சாயிலேருந்து சொல்யூஷன்ஸ் எடுத்துக்குது. மோஸ்ட் ஆஃப் த லிக்விட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஹியூமன் பாடி இன்க்ளூடிங் பிளட்டு, லிம்ப்பு, யூரின், இது எல்லாமே சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்னா ரெண்டு விஷயம் கலந்துருக்கு. அந்த ரெண்டு விஷயம் எப்படி இருக்கும்? கரைஞ்சிருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இதாக தனியாக தெரியாது, ஒரே இதாக இருக்கும். அதான் சொல்யூஷன்னாலே சால்ட் ப்ளஸ் வாட்டர்னே வச்சுக்கோங்க. சால்ட்டும் வாட்டரும் கரைஞ்சி ஒரே இதாக தான் நம்மளுக்கு இருக்குது. சால்ட்டு தனியாக வாட்டர் தனியாக இல்லைல்ல. அதே மாதிரி ரெண்டு விஷயம் கரைஞ்சி ஒரே இதாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ டே டு டே ஹியூமன் லைஃப் லைக் வாஷிங், குக்கிங், க்ளீனிங் எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையுமே நம்ம சொல்யூஷன்ஸ் என்ன செய்கிறோம்? வித் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் ஜூஸில் என்ன இருக்குது? ஃப்ரூட் ஜூஸோட அந்த இது இருக்குது, அந்த நம்ம சாறு இருக்குது ப்ளஸ் வாட்டர் இருக்குது, இது ரெண்டும் கலந்து தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அது ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா நம்மளை சுற்றி சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். Next we are going to see about the components of solution.
காம்போனன்ட்ஸ் சொல்யூஷனில் இப்போ நான் சொன்னேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்தோம், we took salt ப்ளஸ் வாட்டர். அப்போ இதில் எத்தனை காம்போனன்ட் இருக்குது, H2O வாட்டர் தெரியும்ல. ஓகே, ஸோ அதில் எத்தனை காம்போனன்ட் இருக்குது, சால்ட்டுங்கிறது ஒரு காம்போனன்ட், வாட்டருங்கிறது ஒரு காம்போனன்ட். அப்போ சொல்யூஷனுக்கு மினிமம் 2 காம்போனன்ட் இருக்கணும். 2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2க்கு மேலே கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சீல பார்த்தோம், சீல வந்து ஒரே ஒரு சால்ட்டு வாட்டரில் கலந்துருக்காது, 2-3 சால்ட்டு, சால்ட் 1, சால்ட் 2, சால்ட் 3, 3 சால்ட்டு கூட என்ன செஞ்சுருக்கலாம், வாட்டரில் கலந்துருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சால்ட் ஒரு காம்போனன்ட்டு, செகண்ட் சால்ட் ஒரு காம்போனன்ட்டு, தேர்ட் சால்ட் ஒரு காம்போனன்ட்டு, அப்புறம் வாட்டர் ஒரு காம்போனன்ட். இங்கே 4 காம்போனன்ட் இருக்குது. ஸோ 2 காம்போனன்ட் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, 2 காம்போனன்ட் இல்லை அதற்கு மேற்பட்ட காம்போனன்ட்ஸ் கலந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்சஸ். 2 இல்லை 2க்கு மேற்பட்ட சப்ஸ்டன்சஸ் கலந்து இருக்கிறதுக்கு பேர் தான் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் த காம்போனன்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் லெஸ்ஸர் அமௌண்ட் இஸ் கால்டு சொல்யூட். எது வந்து கம்மியான அளவில் இருக்கோ அதை வந்து சொல்யூட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சொல்யூஷனில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சொல்யூட், வெயிட் ஐ வில் take this one. ஓகே, சொல்யூஷனில் 2 இருக்குது. ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட். இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. ஒன்று சொல்யூட், another one is சால்வெண்ட். சொல்யூட் அப்படின்னா என்னென்னா, இந்த காம்போனன்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் லெஸ்ஸர் அமௌண்ட், எதை கம்மியாக எடுத்துக்கிறோமோ அது சொல்யூட்டு. விச் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜர் அமௌண்ட் அது வந்து சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம சால்ட் ப்ளஸ் வாட்டர் எடுத்தோம். இதில் எது அதிகமாக இருக்கும், ஆப்வியஸாக வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். சால்ட் நீங்கள் கொஞ்சமாக தான் என்ன செய்வீங்க, ஆட் பண்ணுவீங்க. அப்போது சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து சொல்யூட்டு. அதே வாட்டர் பல்காக நிறைய எடுத்துருக்கோமா அது வந்து நம்மளுக்கு என்னது, சால்வெண்ட். எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, பல்காக நிறையா எடுக்கிறத நம்ம சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். கம்மியாக எதை ஆட் பண்ணுறோமோ அதை சொல்யூட்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகரும் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணுவீங்க, வாட்டர் நிறையா இருக்கும், கரெக்டாக? அப்போ வாட்டர் சால்வெண்ட், சுகர் வந்து சொல்யூட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொல்யூட்டுங்கிறது கம்மியாக இருக்கும், அந்த சொல்யூட்டை தூக்கிட்டு போய் நீங்கள் எதில் ஆட் பண்ணுவீங்க, சால்வெண்ட்டில் ஆட் பண்ணுவீங்க. எப்போதுமே ஒரு சப்ஸ்டன்ஸை எந்த சப்ஸ்டன்ஸில் போடுறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் எடுத்துகிட்டு போய் எதில் கரைக்கிறோம், வாட்டரில் கரைக்கிறோம். சுகர் எடுத்துகிட்டு போய் வாட்டரில் கரைக்கிறோம். ஸோ எதில் கரைக்கிறோமோ அது சால்வெண்ட்டு, எதை தூக்கிட்டு போய் கரைக்கிறோமோ அது சொல்யூட். இப்போ சால்ட்டை தூக்கிட்டு போய் என்ன செய்கிறோம், கரைக்க போகிறோம், அது வந்து சொல்யூட். எதில் கரைக்கிறோம், வாட்டரில் கரைக்கிறோம், அது சால்வெண்ட். இப்படின்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிசொல்யூஷன். இந்த கரை இது தெரியுமா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, டிசொல்யூஷன். சரி, இந்த மாதிரி ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தால் தான் என்ன ஆக முடியும், சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு ஃபார்ம் ஆக முடியும், சரியா? ஓகே, ஃபைன். இங்கே ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள், ஆல் சொல்யூஷன்ஸ் ஆர் மிக்சர்ஸ் பட் ஆல் மிக்சர்ஸ் ஆர் நாட் சொல்யூஷன், ஒய்? இப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும், 2 இல்லை 3 சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து தான் இருக்கும், மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அதனால் அதை நம்ம மிக்சர்னு சொல்லலாம். பட் எல்லா மிக்சரையும் உங்களால் சொல்யூஷன் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஒன்லி ஹோமோஜினியஸ் மிக்சரை மட்டும் தான் உங்களால் என்ன சொல்ல முடியும், சொல்யூஷன் சொல்ல முடியும். இப்போ சால்ட் ப்ளஸ் வாட்டர் கரைஞ்சிருது, ஹோமோஜினியஸ் ஆயிடுது, அப்போ அதை சொல்யூஷன் சொல்லலாம். பட் சாண்ட், ஒரு மண்ணையும் வாட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அதுவும் மிக்சர் தான். ஏன்னா சாண்ட் இருக்குது, வாட்டர் இருக்குது, இதுலேயும் 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இது மிக்சர் தான். பட் இது கரைஞ்சுதா, கரையலை, அப்போ அதை நம்ம என்ன சொல்லக்கூடாது, சொல்யூஷன் சொல்லக்கூடாது. ஸோ அப்போது சொல்யூஷனுங்கிறது 2 சப்ஸ்டன்ஸ் கரைஞ்சாதான் அது வந்து என்னது, 2 மிக்ஸ் ஆகி ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆனால் தான் அது வந்து சொல்யூஷன் சொல்ல முடியும். எல்லா மிக்சரையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, சொல்யூஷன் சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் சொல்யூஷனில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எ சொல்யூஷன் மஸ்ட் பி அட்லீஸ்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 காம்போனன்ட்ஸ். அட்லீஸ்ட் 2 இருக்கணும். நான் சொன்னேன்ல, சால்ட் ப்ளஸ் வாட்டர், இங்கே சால்ட் 1 வாட்டர் 1, அட்லீஸ்ட் 2ஆவது இருந்தால் தான் சொல்யூஷன் நாங்கள் என்ன செய்ய முடியும், மேக் ஆக முடியும். ஒன்று வந்து சொல்யூட்னு சொல்லுவோம், இன்னொன்று சால்வெண்ட்னு சொல்லுவோம். Such solutions which are made up of one solute and one solvent is known as binary solution. அதாவது ஒரு சொல்யூட்டு ஒரு சால்வெண்ட், மொத்தமே 2 சப்ஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பைனரி சொல்யூஷன். அகெயின் சால்ட் ப்ளஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் சால்ட் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, ஸோ அதை நம்ம சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் அதிகமாக இருக்குது, சால்வெண்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த சொல்யூஷனில் பாருங்கள், ஒரு சால்ட் அது வந்து ஒரு சொல்யூட்டு, வாட்டருங்கிறது என்னது, சால்வெண்ட். அப்போ எத்தனை சொல்யூட் எத்தனை சால்வெண்ட் இருக்குது, ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இருக்குது. ஸோ எந்த சொல்யூஷன்லலாம் ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் மட்டும் இருக்கோ அதை நம்ம பைனரி சொல்யூஷன் அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் சால்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாட்டரில் கரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது சொல்யூட், ஏன்னா அதை கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துப்போம் சால்ட்டு. அதே வாட்டரை நிறையா எடுத்துப்போம், அது சால்வெண்ட். அப்போ ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட், ஒரு சொல்யூட்டுங்கிறது காப்பர் சல்ஃபேட், சால்வெண்ட்டுங்கிறது வாட்டர். ஸோ ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட், அது வந்து பைனரி சொல்யூஷன். அதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டையும் சுகரையும் எடுத்துகிட்டு போய் வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே
இங்கே சால்ட்டுங்கிறது ஒரு சொல்யூட், சுகருங்கிறது ஒரு சொல்யூட், வாட்டருங்கிறது என்னது சால்வெண்ட். அப்போது 2 சொல்யூட் இருக்குது. வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணல, சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறீங்க, சுகரை கொஞ்சம் ஆட் பண்ணுறீங்க. லெமன் ஜூஸ் போடும்போது ஞாபகம் இருக்கா, சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், சுகரையும் ஆட் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவோம் கரெக்டாக. அப்போ சால்ட்டும் இந்த இடத்துல சொல்யூட்டு, சுகரும் சொல்யூட், பட் வாட்டர் நிறைய ஆட் பண்ணுவோம், அது சால்வெண்ட். அப்போ இந்த இடத்துல 3 வந்துருச்சு, ஒரு சால்ட், ஒரு சுகர், ஒரு வாட்டர். ஸோ 3 காம்போனன்ட்ஸ் வந்துருச்சு, 1 2 3. அப்போது இந்த மாதிரி 2க்கு மேலே காம்போனன்ட் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம பைனரின்னு சொல்ல முடியாது. 2 இருந்தால் தான் நம்ம பைனரி சொல்யூஷன் சொல்லுவோம். பட் இங்கே சால்ட், சுகர், வாட்டர் 3 வந்தனால இதை நம்ம டெர்னரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? Okay, now we are going to see the types of solution based on the physical state of the solute and solvent. Solute தெரியுதுல, எது கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்கோ அது solute, எது அதிகமான அளவில் இருக்கோ அது வந்து என்னது நம்மளுக்கு solvent. இது பேஸ்ட் ஆன் எதை வச்சு நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் சொல்ல போகிறோம்னா ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட்னா என்னது, நம்ம அந்த சாலிட், லிக்விட், கேஸ் இருக்குல்ல, இந்த 3 வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் என்ன செய்ய போகிறோம், we are going to classify. இந்த டேபிளர் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நீங்கள் 11th வந்தால் கூட இதை பற்றி படிப்பீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூட், சால்வெண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்யூட் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும், சால்வெண்ட் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் சொல்யூஷன், சாலிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட சொல்யூட்டும் சாலிடாக இருக்குது, உங்களோட சால்வெண்ட்டும் சாலிடாக இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்டு. இந்த அலாய்ஸ் சொல்லுவாங்கள்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தங்க நகையெல்லாம் வாங்குறோம்ல, அதில் வெறும் பியூர் கோல்டு மட்டும் இருக்காது, அதில் கொஞ்சம் காப்பர் ஆட் பண்ணுவாங்க. அப்போ கோல்டும் இருக்குது, அதில் காப்பரும் இருக்குது. பட் அது ஒரே ஒரு நகையாக தானே உங்களுக்கு தெரியுது, கோல்டு தனியாக காப்பர் தனியாக தெரியல, ஒன்றா தானே தெரியுது. ஸோ அப்போ ஈவன் தோ நம்மளுக்கு அது ஒரே கோல்டாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் காப்பர் இருக்கும், அதில் கோல்டு இருக்கும். ஸோ இந்த 2 கலந்துருக்கு. அப்போ இது ஒரு சொல்யூஷன் தான். சரியா? ஸோ அதில் சொல்யூட்டும் சாலிட் தான், கோல்டுங்கிறதும் சாலிட் தான், சாரி சொல்யூட்டும் சாலிட் தான். இப்போ காப்பர் அப்படிங்கிறது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்போ அது சொல்யூட். சால்வெண்ட் வந்து கோல்டு நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க, அது சால்வெண்ட். ஆனால் இங்கே காப்பரும் என்னது நம்மளுக்கு சாலிட் தான், கோல்டும் சாலிட் தான். ஸோ சொல்யூட்டும் சாலிட், சால்வெண்ட்டும் சாலிட், ரெண்டுமே சாலிடாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சாலிட் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் அலாய்ஸ் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்னேன்னா காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்டு. அதே இது சொல்யூட் வந்து லிக்விடாக இருக்கும், சால்வெண்ட் வந்து சாலிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி வித் சோடியம். இதில் மெர்க்குரி வந்து என்னது நம்மளுக்கு லிக்விடாக இருக்கும், அது கொஞ்சமாக இருக்கும். பட் சோடியம் வந்து என்னது நம்மளுக்கு அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க, சால்வெண்ட், அது வந்து சாலிடாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அமால்கம்னு சொல்லுவோம். தென் லிக்விட் சொல்யூஷன் பாருங்கள். லிக்விட் சொல்யூஷன் என்ன டைப்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், சொல்யூட் வந்து சாலிடாக இருக்குது, சால்வெண்ட் வந்து லிக்விட். இது நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. சாலிடுக்கு எக்ஸாம்பிள் சால்ட் வச்சுக்கோங்க, லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் வச்சுக்கோங்க. அப்போ சொல்யூட் வந்து சால்ட்டு, அது வந்து சாலிட். சால்வெண்ட் வந்து வாட்டர் அதிகமாக ஆட் பண்ண போகிறோம், அது லிக்விட். ஸோ அதான் சோடியம் குளோரைட் டிசால்வ்ட் இன் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து சொல்யூட்டும் லிக்விடு, சால்வெண்ட்டும் லிக்விடு. சொல்யூட்னா புரியுதுல, கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறதும் லிக்விடு, சால்வெண்ட் அதிகமாக ஆட் பண்ண போகிறதும் லிக்விட். எக்ஸாம்பிள் பாருங்கள், எத்தில் ஆல்கஹால் டிசால்வ்ட் இன் வாட்டர். எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம், இதுவும் லிக்விடு தான், இது வந்து சொல்யூட். அதே இது வாட்டர் வந்து நிறைய ஆட் பண்ண போகிறோம், அது சால்வெண்ட், இதுவும் லிக்விடு. அப்போ ரெண்டுமே லிக்விடு. தென் சொல்யூட் வந்து கேஸு, சால்வெண்ட் வந்து லிக்விட். கேஸ் அப்போ சொல்யூட் நடந்தது கம்மியாக லெஸ் அமௌண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம், லிக்விட் வந்து என்ன செய்ய போகிறோம், மோர் அமௌண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர். நம்ம குடிக்கிறோம்ல ஜூஸில் தண்ணி அதிகமாக இருக்குது, அதான் சால்வெண்ட்டு, அது வந்து லிக்விட். பட் அந்த கேஸ் கம்மியாக இருக்கும், அது சொல்யூட், அது கேஸ். புரிஞ்சா? தென் கேஷியஸ் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா சொல்யூட் வந்து லிக்விட், சால்வெண்ட் வந்து கேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், லிக்விட் கம்மியாக இருக்கணும், கேஸ் அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாட்டர் வேப்பர் இன் ஏர். க்ளவுடில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து எனக்கு ஃபுல்லாக கேஸ் தான், பட் அதில் சம் லிக்விட் மாய்ஸ்சர் இருக்கும். தென் சொல்யூட்டும் கேஸு, சால்வெண்ட்டும் கேஸ். நம்ம வெளியே இருக்கிற எல்லா கேஸுமே எடுத்துக்கோங்க, அதில் வந்து எல்லாமே கேஸ் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கும், அது சொல்யூட். பட் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், அது சால்வெண்ட். பட் ரெண்டுமே கேஸ் தான். ஸோ இது வந்து கேஷியஸ் சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், பேசிக்காக சொல்யூஷன்னா என்ன, சொல்யூஷனில் என்ன இருக்கும், சொல்யூட், சால்வெண்ட்டுன்னு இருக்கும், அண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் அதர் கிளாஸிஃபிகேஷன் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அதெல்லாமே என்ன செய்வோம், வில் கோ த்ரூ. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.